ஹலோ மக்களே, நம்ம திவாகர் அவர்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை பற்றி இவர் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்க மாட்டாரா? ஏன்னா பார்வதியும் திவாகரும் பயங்கர க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்வதியை பற்றி ஏதாவது பேசலைனா கூட அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, இவங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சாண்ட்ராவையோ இல்லை மற்ற ஆட்களையோ ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈகராக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா, மனுஷன் லிட்டரலாக ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. உட்காந்து கண்ணீர் விட்டு அழுறாருங்க அந்த மனுஷன். பயங்கரமாக அழுகிறாரு. அப்பப்போ ஒரு ஒரு வார்த்தைகள் அங்கங்கே வந்து சொல்கிறாரு. ஓகேவா? எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அது அவரால் மனசுக்குள்ளே வச்சுக்கவே முடியல. ஆக்சுவலாக அவர் என்ன தான் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக மற்ற ஆட்கள்கிட்ட வந்து பயங்கரமாக பேசி சிரிச்சுட்டு வந்து இருந்தாலும் கூட, அந்த பார்வதி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வருது, இல்லை அது பேஸ்டான ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னாவே மனசு ஒரு மாதிரி வந்து ஆயிடுறாப்புல. ஸோ அப்படி தான் இப்போ கண்ணீர் விட்டு அழுதுருக்காப்புல. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், திவாகர் உள்ளர வரும்போதே கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிவெஞ்ச் வந்து எடுப்பாப்ல, கண்டிப்பாக சாண்ட்ராவெலாம் வந்து தெறி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசித்தோம். பட் அந்த மனுஷனுக்கு அந்த பழி வாங்குற எண்ணமெல்லாம் கிடையாது. ஆனால் பார்வதி வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாலே, அதுவும் ரெட் கார்டோட வெளியே போயிட்டாலே, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி பண்ணது வந்து நியாயம் அப்படின்லாம் நியாயம் பேசுகிறதுக்கெல்லாம் அவர் வந்து உள்ளர வரல. ஓகேங்களா? அது மட்டும் கிளியராக வந்து புரிஞ்சிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. சாண்ட்ராக்கிட்டையும் அவர் வந்து போய் நல்லா தான் வந்து பேசுகிறாரு. என்னன்னா என்ன சாண்ட்ராக்கா அப்படி தான் வந்து பேசுகிறார தவிர ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டோ இப்போ வியானாவெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட வந்து பேசவே கிடையாது. அதே மாதிரி வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் டீமில் வந்து சொல்லி தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்வதியை பற்றியோ கமருதீனை பற்றியோ நீங்கள் அந்த ரெட் கார்டு சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசவே கூடாது. வெளியே என்ன நடந்துகிட்ருக்கு, நெகட்டிவாக போதா இல்லை பாசிட்டிவாக போதா அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? பட் அப்படி இருந்தாலும் கூட மனுஷன் அங்கங்கே சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறாப்புல. அந்த வார்த்தைகளும் ரொம்ப பொலைட்டாக தான் வந்து இருக்க தவிர வெஞ்சன்ஸோ இல்லை அவங்கள பழி வாங்கணும், பார்வதிக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து பேசவே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரு இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல, சூப்பராக இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்கும்போது பாரு இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாப்புல. அவருக்கு வந்து அந்த ரெட் கார்டை பற்றி தெரியுமா தெரியலையா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஏதோ கூப்பிட்டாங்க நம்ம வந்தோம் அப்படின்னு வந்தாரான்றது கூட தெரியல. ஓகேங்களா? இன்கேஸ் இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் பார்வதியை பயங்கரமாக அவர் வந்து மிஸ் பண்ணுறதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வெளிப்படையாக வந்து சொல்கிறாப்புல. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆனால் வெளி உலக இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னா அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க உள்ளர. ஸோ அதை பற்றி பேசாதீங்கண்ணே, வேணாமண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வாழ்க்கையில் நான் லிட்டரலாக அழுததே கிடையாது, எப்படி லிட்டரலாக நான் அழுததே கிடையாது என் வாழ்க்கையில், எதுக்காகவும் நான் அழுததே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் என்னால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக நான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. மனுஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 50 நாட்கள் கிட்ட வந்து இருந்திருப்பார். மனுஷன் நீங்கள் எவ்வளோ சண்டை வந்திருக்கும், பயங்கரமான சண்டை வந்திருக்கும். கமருதீனுக்கும் திவாகருக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கும், எப்ஜேவுக்கும் திவாகருக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கும், கானா வினோத்துக்கும் இவருக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கும், மற்ற கனியக்காவுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கும். எந்த இடத்துலையுமே அவர் உடஞ்சி உக்காந்து அழுது நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்துருந்தீங்கன்னா எடுத்து கூட பாருங்கள், எத்தனை எபிசோடு 50 எபிசோடு இருந்திருப்பாரா கிட்டத்தட்ட, அத்தனை எபிசோடில் எடுத்து பாருங்கள், திவாகர் எந்த இடத்துலையுமே உடஞ்சி அழுதுருக்க மாட்டார். பட் இன்றைக்கி யாரும் இல்லாத போது கிச்சனான நம்மளுடைய திவாகர், அதுக்கப்புறம் சபரி, ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் வந்து அந்த இடத்துல வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து லிட்ரலாக வந்து பார்வதியை பற்றி பேசுகிறாப்புல சபரிக்கிட்ட. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, 90 டேஸ் சபரி, 90 நாள் அவள் வந்து சர்வைவ் ஆகிட்டா, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கா தெரியுமா, எல்லாத்தையுமே அவ்வளோ பண்ணிவிட்டு 90ஆவது நாள் அந்த மரமண்டை வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு அடுத்த கட்டமாக எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, அவளை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பும்போது அந்த பொண்ணு வந்து நிற்கிது அந்த டோராண்ட, ஒரே ஒருத்தர் கூட வந்து பார்வதிக்காக வந்து நிற்கவே கிடையாது. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அட்லீஸ்ட் கமருதீனுக்காக அத்தனை பேர் வந்தாங்க, பார்வதிக்காக ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் கூட அந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை. இந்த கேமுக்காக அவள் எவ்வளோ தூரம் என்னென்ன பண்ணியிருந்திருப்பா, 90 நாள் எப்படியெல்லாம் இருந்திருப்பா, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பா.
அப்படி இருக்கும்போது அவளுக்காக யாருமே வந்து நிக்காத போது எனக்கு அத பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? பார்த்தது எனக்கு ரொம்ப 2 நாளா, 3 நாளா எனக்கு பயங்கரமா அழுகை வந்துச்சு சபரி அப்படின்னு சொல்லி அவரு அழுகுறாரு. அவர் மனசு லிட்டரலா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அழுகுறாரு மக்களே! ஒரு மாதிரி. அதான் நான் முன்னயே சொன்னேனே, அவர் எவ்வளோ வேணா பிரச்சனை வரட்டுமே, அதான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அடிக்கிற லெவலுக்கெல்லாம் கூட வந்து போயிருக்காங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அழுதத நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப பிரேவா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் உடைஞ்சு உட்காந்து ஒரு மாதிரி அழுகுறது அப்படிங்கிறத வந்து லிட்டரலா அத பார்க்கவே முடியல கருமம். எனக்கு வந்து என்ன கருமம்னு சொல்லக்கூடாது. அத பார்க்கக்கூடாது. ஏன்னா, என்னவோ விடுங்க மக்களே. அதாவது இப்போ ஒரு நியூஸ் வந்து வேற பரவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்வதிக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்வதி பிஆர் அவ தான் வெளியவே போயிட்டாளே! வெளிய போனதுக்கு அப்புறமும் நீங்க பார்வதிக்கு பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களாடா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில பேர். இப்போது நம்ம பார்வதிக்கு பிஆர் வேலைலாம் பண்ணல. ஓகேங்களா? இந்த சீசனை பொறுத்தவரையில ஒரு கேவலமான கேடுகெட்ட ஒரு சீசன். ஓகேவா? நாங்க நான் ரிவ்யூ பண்ணும்போது, இது சீசனே ஒரு கேடுகெட்ட சீசன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதனால உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களும் அப்படி தான் இருக்கானுங்க. அப்போ ஒஸ்ட்ல யாரு பெஸ்ட்டு அப்படின்றத தான் நம்ம தேடிட்டு இருக்கோமே தவிர, இதில யாரு பெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்றத தேட முடியல. ஓகேங்களா? பெஸ்ட்டில பெஸ்ட்டு யாரு அப்படின்னு தேட முடியல. தேடுறதுக்கு முடியல. ஏன்னா அங்கே பெஸ்ட்டே கிடையாது. எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல பிரச்சனைக்குரிய ஒரு ஆட்களாகவும், ரொம்ப மோசமான ஆட்களாகவும் இருந்திருக்காங்க. ஒரு சிலரை தவிர இந்த சுபிக்ஷா இப்படிப்பட்ட ஆட்களை தவிர நான் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப வெஞ்சன்ஸான ஒரு கேமு, ரொம்ப மோசமான ஒரு கேமை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட டாஸ்கில் வந்து நடந்திருக்கு. அப்படி ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் நடக்கும்போது குரல் கொடுக்காத இவர்களெல்லாம் வந்து இப்போ குரல் கொடுக்குறாங்களே அப்படின்றது தான் எங்கள் கேள்வியே. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் அது நடிப்புன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்காரர் வேறு இப்போ என்ன டிஸ்பியூட் ஃபைல் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அது என்ன கருமமோ தெரில. அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஏன்டா நீங்கள்லாம் ஓப்பனாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் எதுக்காக வரணும்? மக்கள் பார்க்குறாங்க, அதுக்கான விமர்சனங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தானே வரீங்க. விமர்சனங்கள் ஏற்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சீசனில் சொல்லியிருக்காப்புல. அப்பயே வரீங்க, விமர்சனங்கள் அப்படின்றது வரும். ஒரு 4 பேர் வந்து சாண்ட்ரா நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் 10 பேர் வந்து கெட்டவங்கன்னு கூட தான் சொல்லுவாங்க. இல்லை 4 பேர் கெட்டவங்கன்னு சொல்கிறாங்கன்னா 10 பேர் நல்லவங்கன்னு கூட தான் வந்து சொல்லுவாங்க. நல்லா இருந்தால் ஏற்றுப்பீங்க, கெட்டதாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டேங்க, நாங்கள் டிஸ்பியூட் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா, என்னவோ போங்க. ஆல்ரெடி அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்து இருந்திருக்கு மக்களே. ஃபிசிக்கலி மென்டலி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கு. அந்த பிரச்சனையோடு தான் இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அது முதல்ல இவங்க அப்படி வந்ததே பெரிய தப்பு. ஏன்னா பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு நார்மலான வீடு கிடையாது. அது என்ன ஒரு பூதங்கள் வாழக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. யாரு கூட எப்போ சண்டை வரும்னு சொல்ல முடியாது. அது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போகுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. மக்களே கையெல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. அடிச்சுக்கிட்டெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தெரியுமா தெரியாதுங்களா? லாஸ்ட் சீசன்லாம் ராணுவுக்கும் ரயானுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டைலாம் வந்து நடந்திருக்கு. கையெல்லாம் வச்சுருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீடு வந்து அப்படிப்பட்ட ஒரு வீடு. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது அதாவது அவங்க சொல்லுவாங்க க்ளோஸ்டு சேஃபான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் லிட்ரலாக வந்து சேஃபரான ஒரு இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 100 டேஸ் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்த மூஞ்சிகளே பார்த்துட்ருக்கணும். திரும்ப டாஸ்க்கு ஒருத்தன் மேலே ஒருத்தன் குறை சொல்லணும். திரும்பி அதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து அந்த விரக்தி அப்படின்றது வந்து அதிகமாகும். ஸோ அதில் யார் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறவன் தான் டைட்டில் வின்னரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி மென்டலி ஃபிசிக்கலி ஒரு இல்னஸாக இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு கை கலப்பு நடந்திருந்தா, இப்போது சாண்ட்ரா கீழே விழுந்துட்டாங்க, இவங்க தள்ளி விட்டாங்க, கால் எட்டி உதைச்சாங்கன்னு கூட வச்சுப்போம்ல, அதான் உண்மை. இன்கேஸ் அடிச்சிருந்தாங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா, இப்போ பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா, யார் அதுக்கு பொறுப்பு? அப்போது அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ பண்ணுற விஷயம் தான். அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து சில நேரங்களில் ரியாக்ட் பண்ணுறது வாஸ்தவம் தான். சில நேரங்களில் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து பிரஜன் வந்து வெளியே போகும்போது இவங்க வந்து கத்தி கதறி அழுகுறாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து லிட்டரலாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது திடீர்னு கை வச்சுருந்தாங்கன்னா அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துருந்தா என்ன மக்களே, மொத்த பழியை தூக்கிட்டு போய் வேறு ஆள் மேலே போடுவீங்களா? யார் வந்து இது பண்ணாங்களோ அவங்கள சும்மா 4 தட்டு தவடைக்கு தட்டுனாலே அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி மென்டல் இல்னஸோட ஏன்டா உள்ளே வரீங்க?
பிசிக்கல் இல்னஸோட எதுக்காக உள்ள வரீங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்து இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.